சூதாட்டம் நடக்கிற இந்த இடத்துல ஒரு புல்லட்ல இருந்து தப்பிச்சா $1 மில்லியன் பிரைஸ் மணின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த மரண கேமுக்கு ஓகே சொல்லிட்டு ஒருத்தன் ரிவால்வர்ல புல்லட்டை லோட் பண்றான். ஒருவேளை இந்த புல்லட்ல தப்பிச்சானா $1 மில்லியன் அவனுக்கு கொடுப்பாங்க. ஆனா அவன் ட்ரிகரை அழுத்தினதும் புல்லட் அவனோட தலையில இறங்கிருது. அடுத்ததா இன்னொருத்தன் அந்த கேம் விளையாட வர்றான். அவங்க கிட்ட நான் 2 புல்லட் லோட் பண்றேன்னு சொல்றான். 2 புல்லட்டுக்கு $2 மில்லியன் கொடுப்பாங்க. உடனே அவன் 2 புல்லட்டையும் அந்த ரிவால்வர்ல லோட் பண்ணிட்டு அந்த சிலிண்டரை ஸ்பின் பண்ணி விடுறான். அதுக்கப்புறம் ட்ரிகரை அழுத்துறான். ஆனா அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிச்சிடுறான். இப்போ $2 மில்லியன் ஜெயிச்சிடுறான். அவன் கூட வந்தவங்க எல்லாரும் பயங்கரமா அதை செலிப்ரேட் பண்றாங்க. அடுத்ததான் அங்க இன்னொருத்தன் வர்றான். அவங்க கிட்ட 5 புல்லட் பெட் கட்டுறான். அங்க இருந்தவங்க எல்லாரும் இவன் காமெடி பண்றான்னு நினைக்கிறாங்க. ஆனா அவன் 5 புல்லட் தான் கன்ஃபார்மா சொல்றான். அதை கேட்டு எல்லாரும் இவனுக்கு என்ன பைத்தியமான ஷாக் ஆகுறாங்க. உடனே அவன் 5 புல்லட்டையும் ஒன்னொன்னா லோட் பண்றான். அப்போ அந்த ஹால் முழுக்க அப்படியே சைலண்ட் ஆகுது. அங்க இருந்தவங்க எல்லாரும் இவன் என்ன நம்பிக்கையில இப்படி பண்றான்னு ஆச்சரியப்படுறாங்க. ஆனா அவன் அந்த சிலிண்டரை சுத்தி விட்டுட்டு அதை கிஸ் பண்றான். அடுத்ததா கன்னை தலைக்கு பக்கத்துல கொண்டு போயிட்டு ட்ரிகரை பிரஸ் பண்ற டைம்ல அவனுக்கு ரீசெண்டா பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் எடுத்தது ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா அவருக்கு ஒரு பயங்கரமான உயிர்கொல்லி நோய் வந்திருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் தான் அவர் உயிரோடவே இருப்பாரு. இதனால போறதுக்கு முன்னாடி அவரோட ஃபேமிலிக்கு அவரால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போகலாம்னு இந்த முடிவை எடுத்திருப்பாரு. ஒருவேளை இன்சூரன்ஸ் கம்பெனி இது ஆக்சிடென்ட் இல்ல சூசைட்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவரோட உயிரும் வீணா போயிரும். அவங்க ஃபேமிலிக்கும் ஒரு பைசா கூட கிடைக்காது. இதை உணர்ந்து அவன் அவசரப்பட்டு வந்துட்டோமோன்னு அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். ஆனா அங்க இருந்தவங்க கன்ல லோட் பண்ணனா கேமை முடிக்காம போக கூடாதுன்னு அவனை விட மாட்டேங்கிறாங்க. ஒழுங்கா கேம் ஆடுன்னு அந்த பாஸும் அவனை வான் பண்றான். அவன் ஒரு நிமிஷம் யோசிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. நாம தானே ஷூட் பண்ண கூடாது, மத்தவங்க ஷூட் பண்ணனா அது ஒரு ஆக்சிடென்ட் தானு கன்னை அந்த லேடி பாஸ் கிட்ட கொடுத்து ஷூட் பண்ண சொல்றான். அவளும் ஓகேன்னு அதை வாங்கி அவனை ஷூட் பண்ண போறான். அவளோட கைகள் பயங்கரமா ஷேக் ஆகுது. இப்போ அவனோட தலைய கரெக்டா குறி வைக்கிறான். அதுல 5 புல்லட் இருக்குது. ஒரே ஒரு சேம்பர் மட்டும் தான் எம்டியா இருக்கும். உடனே ட்ரிகரை பிரஸ் பண்றான். பார்த்தா அதிர்ஷ்டம் இப்போ அவன் பக்கம் தான் இருக்குது. ஜஸ்ட்ல உயிர் தப்பிச்சிடுறான். அங்க இருந்தவங்க எல்லாரும் உயிர் பணையம் வச்சு அவன் எடுத்த இந்த ரிஸ்க்குக்காக பயங்கரமா என்ஜாய் பண்ணி அவனை தூக்கி கொண்டாடுறாங்க.